பாரதியார் பாடிய அவர் பாடினார் ஜாதிகள் இல்லையேடி பாப்பா என்று பாடினது போல இக்கோயிலில் எல்லா மதத்தினரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க. அதில் வந்து எங்களுக்கு ஒரு பெருமையாகவும் வேதம் இல்லை, எல்லாம் உயர்வு தாழ்வுங்கிறதே கிடையாது. அப்படித்தானே? இதில் வேற்றுமை தாழ்வு யாரும் கிடையாது. வேறுபாடே இல்லாத ஒரு திருத்தலம் வந்து இந்த எட்டியாவத்தில் இந்த கோயில் ஒன்று, சிவன் கோயில் ஒன்று, பெருமாள் கோயில் ஒன்று, இந்த 3 கோயில் தான் எந்த ஜாதி மத அடிப்படை இல்லாமல் எல்லா மக்களும் வந்து சாமி கும்பிடக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த காளியம்மன் கோயில் தான். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பெயர் சார்? என்னுடைய பெயர் எம் குணசேகரன். நான் முன்னாடி வந்து பலசர கடை வச்சு நடத்தி இருந்தேன். தற்பொழுது எல்லாமே வயசு எனக்கு 72 வயசு ஆகிவிட்டது. இந்த கோயிலுக்கு வந்து நான் 12 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோயில் எப்போ கட்டினாங்களோ அப்பயே நான் வந்து இந்த கோயிலில் வந்து தலைமை ஏற்று பற்றி சிறப்பாக இன்னும் பல வசதிகளோடு செய்து கொண்டு தான் இருக்கிறேன். இதில் இன்னும் ஒரு அம்சம் என்ன, பாரதியார் பாடல அதாவது ஜாதிகள் அடி பார்ப்பாங்கிறது போல இந்த எல்லா ஜாதியும் வர்றது மாதிரி இந்த கோயில் இன்னும் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் பெண்கள் பூஜை செய்யக்கூடிய ஒரு கோயில். ஓ, சரி சரி சரி. அதுபோக அந்த அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க, அதை நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அது என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட பாட்டி வந்து இங்கே அந்த பூசாரியா இருந்திருக்காங்க. அவங்க தலைமுறை தான் இவங்க வந்து தலைமுறை வந்து இந்த பொண்ணோட இப்ப சமயம் பூசை செய்து கொண்டிருக்கிற பெண்ணுடைய வம்சம் வந்து இது 5வது தலைமுறை இவங்க செஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி சரி. ஒவ்வொரு தலைமுறையா வந்து இது 5வது தலைமுறையா இருக்காங்க. அதுவும் போக இந்த பெண் அதாவது பெண்ணுக்கு ஆண்களுக்கு அடிமை பெண்கள்ங்கிறத பாரதியார் பாடினது போல அந்த ஒரு சிறப்பு வந்து இந்த கோயில தான் இருக்கு. பெண்கள் வந்து பூஜை செய்யக்கூடிய ஒரு கோயில் எட்டியாவரத்துல இந்த ஒரு கோயில் தான். அது ரொம்ப ரேரா தான் இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்காது. பெண்கள் பூசாரியா இருக்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதுல அவருடைய எண்ணம் படியே இங்க இருக்குது. அது ஒரு மற்ற கோயில்களை விட யாருமே இல்லை. ஆனா இந்த காளியம்மன் கோயில் மட்டும்தான் பரம்பரையாக அந்த பெண்கள் செய்து வரக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஒரு கோயில் அது. சரி சரி. அவங்க ஏதோ சொன்னாங்க, அவங்க பாட்டி இருக்கிறப்போ இவர் வந்து பாட்டு பாடுறது இதெல்லாம் பார்த்துருக்காங்க. அவங்க பாட்டி வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, அடர்ந்த காடாகத்தான் இருக்கும், புதராகத்தான் இருக்கும். யாருமே வந்துட்டு உள்ள போறது வெளியே போறது யாருக்கும் தெரியாத அளவுல இவங்க பாட்டி மட்டும் காலையிலையும் சாயந்தரமும் வந்து பூசை செய்து வழக்கமாக யாரையும் எதிர்பார்க்காமல் வந்து உங்க பாட்டியை வந்து பூசை செய்துட்டு போவாங்க. அவ்வளவு பயம் இல்லாமல் அந்த நேரத்தில் தான் நமது பாரதியார் வந்து அவர் சட்டை அணியாமல் வேஷ்டிய கட்டி ஒரு தலைப்பக்கெட்டோட வந்து நின்று இங்க ஒரு துண்டு, அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு துண்டு உண்டு, அந்த துண்டில் வந்து உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு பாடல்கள் பாடுவார். அப்போது கூட அந்த அம்மா கேட்கும், ஐயா நீங்க யாரையா, நீங்க இங்க வந்து நீங்க ஒரு ஆள் தான் வந்துகிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் பல பேர் வர்றாங்க, என்ன நீங்க யாருன்னு சொல்லவும், இப்ப தெரியாதுமா என்னை பத்தி, பின்னாடி ஒரு காலத்துல என்னை பத்தி சொல்லுவாங்கம்மா, வருமா என்னுடைய பாடல், நான் அம்மாவை பத்தி பாடின பாடல் இப்பொழுது இது தெரியாதுமா, உனக்கெல்லாம் தெரியாதுமா, நம்மெல்லாம் போனதுக்கு அப்புறம் என்னுடைய பாடல்கள்லாம் வரும் என்று சொன்னதாக அந்த பாட்டி இப்பயும் நினைவு வந்து சொல்லுவார்கள். அது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு. அந்த அம்மா இப்போ தவறிட்டாங்க. ஆனா அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும், சொல்லியிருக்காங்க. ஓ, பயத்திலேயே அவங்க கேட்டிருக்காங்க. சரி சரி. எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. அந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறீங்க. உண்மையிலே வந்து இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா பாரதியாரோட தீவிர ஒரு பக்தர்னே சொல்லலாம். ஏன்னா நான் படித்தது, அப்புறம் இங்கே வேலை பார்த்தது பாரதியார் மில்லு தான். அப்படி என்னவோ இயற்கையாகவே அமைஞ்சிருச்சு. அப்போ அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வப்பட்டு தான் உங்ககிட்ட நான் கேட்குறேன். இவ்வளோ சிறப்பாக இருந்த கோயிலுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த ஊரில் உள்ளவங்க எல்லா வகையும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்குதா? ஏதாவது கவர்மெண்ட் கவர்மெண்ட் எடுக்கல, இருந்தாலும் ஏதாவது உதவி கவர்மெண்ட் இல்ல? ஏன்னா ஊர்ல பெரிய ஆட்கள் எல்லாருமே அரண்மனையில இருந்து கூட இதுக்கு உதவி பண்ணவே இல்லை. கேட்டது கிடையாது, கோயில் தான். ஆனா கேட்டது கிடையாது. ஆனா கேட்டோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்தந்த ஏரியாவில் உள்ள கோயில் மட்டும் நீங்க நீங்களே செய்யுங்க, கட்டுங்க, புதுப்பிச்சுக்கோங்க. எங்களுக்குன்னு அந்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இன்னைக்கு. அவ்வளவு பிரசாதமாக வந்தது. அதுக்கெல்லாம் எப்படியோ வருது அந்த அம்மனுடைய காரணம் தான். இவ்வளவு பேருக்கு நம்ம எப்படி சாப்பாடு போட்டோங்கிறது எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு அந்த அம்மன் வந்து சக்தி இருக்கு. எப்படியோ வருது, எப்படியோ போகுது.
ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படா இது செய்யறது, ஒரு மலை என்ன பண்றது, இப்படி வருது, இந்த மாதிரி வருதே, ஆடிப்பழம் வருதே, இவர் இத்தனை பேர் வருவாங்களே, இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, நம்ம என்ன பண்றது எது பண்றதுன்னு அந்த ஒரு வாரத்துக்கு முன்னே இருந்தாலும் நாளாக வர 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 அந்த கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னடா இது எப்படிடா வந்துச்சு, ரொம்ப பிரமிப்பா இருக்கும். ரொம்ப ஒரு இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா வரைக்கும் செலவழிச்சிருக்கோம். அதெல்லாம் எங்கேருந்து வந்தது? எல்லாம் மக்கள் அவங்களால இயன்றது 50, 100, ஒரு 200, 500 அவங்க தரத்துக்கு கொடுக்கறதுனால அதை வச்சு இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த கோயிலில் சிறப்பாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று, இங்கே கோயில் கும்பாபிஷேகம் சமீபத்தில் எதுவும் நடந்ததா இல்லை வருஷம் ஆயிடுச்சுங்களா கும்பாபிஷேகம் இந்த கோயிலுக்கு? கும்பாபிஷேகம் 2014 கும்பாபிஷேகம். 2014 அம்மனோட பேர் வந்து காளியம்மன் தான். காளியம்மன் இருந்துச்சு. பாரதியார் வணங்கியதுனால நாங்கள் இப்போ வந்து பாரதியார் வணங்கிய தேவி ஸ்ரீ காளியம்மன் அப்படின்னு நீங்கள் பேர் வச்சிருக்கீங்க. நிறைய காளியம் வணங்கின கோயில் தான், அது தெரியாது சில பேருக்கு, வெளியே தெரியாது பாரதியார் வணங்கிய கோயிலுங்கிறது. நாங்கள் இப்போ புதுசாக கட்டினதுனால இது வந்து நம்ம பாரதியார் வணங்கிய கோயில்னு எல்லாத்துக்கும், எல்லா மக்களுக்கும், வர்றவங்களுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் தெரியணும். வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கும் பாரதியார் வணங்கிய கோயில்னு நம்ம கோயிலுக்கு வரணுங்கிறதுக்காக நாங்கள் அந்த ஆட்சிகள்லாம் பாரதியார் வணங்கிய கோயிலும், அதே மாதிரி நாங்கள் எந்த இது அடித்தாலும் பாரதியார் வணங்கிய தேவி ஸ்ரீ காளியம்மன் கோவில்னு தான் போட்டு வாசமே வாங்குறோம். ஆமாம், ஒரு நோட்டீஸ் அடிக்கிறோம், எதுனாலும் பண்ணுறோம்னா முதல்ல பாரதியார் வணங்கிய தேவி ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில்னு போட்டு தான் என்ன மேட்ருக்கு எழுதணுமோ அதை எழுது. இன்னும் அந்த பழக்கப்படியே செஞ்சுட்டு போயிட்டுருக்கு. இருந்தாலும் அது எல்லாமே அந்த கும்பாபிஷேகம் வந்து இப்போ 2014 நடந்ததுனால அடுத்து உங்களுக்கு இந்த 12 வருஷம் அது வந்து இப்போ வந்து ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் தான் வருஷாபிஷேகம். ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரம் வருஷம். இது வந்து இப்போ ஆவணி மாதம் வரப்போகுது, அடுத்த மாதம் ஆவணி மாதம். அது 22ஆம் தேதி 24ஆம் தேதி வருது. அந்த தேதியில் வந்து 11வது வருஷம். இது 11வது வருஷம். இந்த வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து 12வது வருஷம் வருது. அப்போ வந்து கும்பாபிஷேகம். அது கமிட்டி மறுபடி பேசிட்டோம் நாங்கள் எல்லாம் பேசிட்டோம். இந்த வருஷம் சிம்பிளாக வருஷாபிஷேகம் பண்ணிட்டு அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக கொண்டாடணும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும், மகிழ்ச்சிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு அருள் புரியணும், அருள் புரிவா. கண்டிப்பாக அழைப்பு கொடுங்க, நாங்களும் வர்றோம். அதுவும் போக எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் கொடுக்குறோம். கண்டிப்பாக நீங்கள்லாம் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த கோயிலினுடைய சிறப்பை நீங்கள்லாம் எல்லாத்துக்கும் தெளிவுபடுத்தி பொதுவாக 8ஆவதுக்கு வந்தாங்கன்னா பாரதியார் வீட்டையும் பாரதியார் மண்டபத்தை போயிடுறாங்க. பாரதியார் வணங்கிய கோயிலுங்கிறது சில பேருக்கு தெரியுது, வர்றாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் முழுமையாக தெரியணும்னா விளம்பரம் தான். இந்த மாதிரி ஒரு விளம்பரப்படுத்துனீங்கன்னா இதை பார்த்தாச்சுன்னா யூடியூப்பில் பார்த்துட்டாங்கன்னா பாரதியார் வணங்கிய கோயில் இருக்கோ, இங்கே தான் அம்மன் காளியை பற்றி பாடின கோயிலா அப்படின்னு அந்த இதை நம்பி இங்கே வந்து அந்த அம்மனை சிறப்பாக கும்பிட்டுட்டு போகிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இது மூலியமாக எங்களுக்கு அதிகமான மக்கள், வெளியூர் மக்கள், உள்ளூர் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வெளியூர் மக்களுக்கு அநேகமாக பெரும்பாலும் தெரியாது. பாரதியார் வீடு, பாரதியார் மண்டபம் அதோட முடிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த பாரதியார் கோயிலுக்கும் வரணும், பாரதியார் வணங்கிய இந்த காளியம்மன் கோயிலுக்கு வர வேண்டும் எல்லோருங்கிற ஒரு இதுக்காகத்தான் உங்கள் மூலியமாக இது கண்டிப்பாக வரணும். அதற்கு நீங்கள் ஏற்பாடுனா நீங்கள் தான் உங்களை மாதிரி ஆட்கள் செய்யணுங்கிறத நான் உங்களை விரும்பி நன்றி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் எங்களுடைய தமிழ் தரவுகள் சேனலுக்காக நீங்கள் நல்ல தமிழ் தரவுகள் பாரதியாரோட தமிழ் எண்ணத்தைப்படி தான் ஃபுல்லாக தமிழ் தரவுகள் அப்படின்னா தமிழோட டேட்டாஸ் அப்படிம்பாங்க. என்ன சம்மந்தமான டீட்டெயில்ஸை கொடுக்குறது தான் எங்களுடைய சேனல் நோக்கம். அது பாரதியார் சம்மந்தப்பட்டதுன்னொன்னே நான் ஒரு மகிழ்ச்சியோடு வந்து இந்த நேர்காணலை உங்களை எடுத்துருக்கிறேன். அடுத்த முறை உங்கள்கிட்ட நான் அமர்ந்து சிறப்பாக இன்னும் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை. கண்டிப்பாக அதுக்கு ஒரு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திட்டு ஒரு இடத்த செலக்ட் பண்ணி உட்காந்து முழு டீட்டெயில்ஸும் எடுத்து சரிங்க, அது உங்களுக்கு தரேன். மகிழ்ச்சி. எப்படி அவரை பற்றி இன்னும் ஏதாவது தகவல் கிடைச்சா கூட எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ இந்த அளவுக்கு அவரை பற்றி தெரிஞ்ச விஷயம் அவ்வளோதான் இல்லைங்களா? அந்த அம்மா வந்து இப்போ அவங்க பூசாரி பேர் என்ன? இப்போ பூசை பண்ணுறது வந்து காவேரி. அவங்க பாட்டி வந்து சரி, இவங்க பாட்டி உலகம்மாள். அவங்க தான் வந்து பாரதியார் காலத்தில்